எதுக்குமே ரொம்ப பயப்படவே மாட்டாங்க. அவ்வளோ தைரியமான பொண்ணு நானு. ஆனா, இந்த மாத்திரைக்கு மட்டும் ரொம்பவே பயப்படுவேன். ஊசிலாம் வந்து போட்டுப்பேன். இந்த மாத்திரை போடுறதுனாலே எனக்கு அவ்வளோ அலர்ஜி மாரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல வந்து தேங்காய் பால் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தொண்டை புண் வந்து சரியாவறதுக்கு. எல்லாமே வந்து சரியாயிடுச்சுங்க. எனக்கு பெரிய ஸ்டேஜ்ல இல்ல. நடுத்தரமா இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல இருந்தனால தான் டேப்லெட், ஊசி மட்டும் குடுத்தாங்க. ரொம்ப பெருசா இருந்தா தான் சர்ஜரி பண்ணுவாங்க போல. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ற டேப்லெட்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தொண்டையில வந்து அந்த டெஸ்ட் எடுத்து தான் வந்து ரிப்போர்ட் வச்சு தான் வந்து இதெல்லாம் எனக்கு குடுத்துருந்தாங்க டேப்லெட், ஊசிலாம். பாப்பாக்கு நேத்து சொப்பு ஜாமான் வாங்கிட்டு வந்தேன்னா, இது வாங்க பார்த்தாலாம் என்னோட மெமரீஸ் தான் ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயசுலலாம் இத வாங்கி வச்சு விளையாடிட்டு இருப்போம் இல்லையா? இப்ப ஸ்கூல் வேற லீவ் விட்டாங்க. அத வச்சு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் மாத்திரை போட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கேக் ஆர்டர்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. பேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுங்க. அட்ரஸ்லாம் வந்து எழுதுற மாரி இருக்கு. எல்லாமே வந்து பாதி பேருக்கு போட்டு மிச்சம் பாதி பேருக்கு அதுக்கப்புறம் போடுற மாரி தான் இருக்கும்.